அருந்தமிழ் சங்க நேயர்கள் மற்றும் இந்த இணைய வழியில் இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து ஆண்டோர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர் சிற்பி என் சங்கர், அறிவியல் பட்டதாரி ஆசிரியர், அரசு உயர்நிலைப்பள்ளி ஜாகிர் வெங்கடாபுரம், கிருஷ்ணகிரியில் இருந்து. சுனிதா வில்லியம்ஸ் இந்த நூற்றாண்டின் இணையற்ற ஒரு பெண் ஆளுமை. அவர்களை குறித்து ஒரு சில மணித்துளிகளில் நாம் இங்கே கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளோம். பெண் ஆளுமைகள் இந்த பூமியில் எத்தனையோ சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள், எதிர்காலத்தில் புரிவார்கள். கதை, கவிதை, கட்டுரை, விஞ்ஞானம், மெய்ஞானம், முனைவர் விருது பட்டம் பெறுவது, ஆய்வு பட்டங்கள், ஆசிரியர் தொழிலில், பேராசிரியர் தொழிலில் என்று பெண்கள் தொடாத துறைகளே இல்லை. ஆனால் விண்வெளி துறையில் பெண்கள் கால் வைப்பது என்பது அந்த காலத்தில் மிகவும் கடினமான ஒரு செயலாக இருந்தாலும் கூட அதையும் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இவர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்றால் உண்மையில் நாம் அவர்களை பற்றி நிறைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும், பரிமாறிக்கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறைகளுக்கு அதை நாம் கொண்டு செல்ல வேண்டும். விண்வெளித்துறையில் சாதித்த பெண்மணிகள் என்று பார்த்தால் 3 பெண்மணிகள் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வருகிறார்கள். அவர்களை நான் ஒரு முன்மாதிரியாகவும் எடுத்துக்கொள்கின்றேன். அவர்களை பற்றியும் பெண் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்கின்றேன். ஒருவர் வாலண்டினா தெரஸ்கோவா. சேலஞ்சர் விண் ஓடத்தில் பயணம் செய்த 7 பேரில் அவரும் பயணம் செய்து துரதிருஷ்டவசமாக அந்த சேலஞ்சர் விண்கலம் வெடித்து சிதறியதில் அம்மையாரும் வீரமரணம் அடைந்தார். அவர் ஒரு ஆசிரியர் என்பதை நாம் பெருமை கொள்வோம். அதே போல இந்த நூற்றாண்டில் இணைகிட்ட வீராங்கனைகள் என்று சொல்லும் பொழுது கல்பனா சாவ்லா மற்றும் சுனிதா வில்லியம்ஸை சொல்லலாம். கல்பனா சாவ்லாவும் இப்படித்தான் விண்ணிற்கு பயணம் செய்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்ணிலேயே கரைந்து விட்டார். ஆனால் நம் மனதோடு கலந்து விட்டார். சுனிதா வில்லியம்ஸ் நாம் வாழ்கின்ற காலத்தில் நம்மோடு இருந்து பல சாதனைகளை புரிந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒரு பெண் தன்னந்தனியாக எந்த விதமான துணையுமின்றி ஜீரோ கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய, அதாவது உயிர்ப்பு விசை சுழியம் என்று சொல்லக்கூடிய விண்வெளியில் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். 9 மாதங்களாக அது அதிகப்படுத்தப்பட்டது. 8 நாட்களில் பூமிக்கு திரும்ப வேண்டிய அவர்கள் 9 மாதங்கள் கிட்டத்தட்ட தாயின் கருவறையில் இருப்பதை போன்று அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து சாதனைகளை புரிந்திருக்கிறார் என்றால் மகத்தான சாதனை. இதெல்லாம் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட சாதனை என்று சொல்லலாம். இதையெல்லாம் நாம் பெண் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதாவது விண்வெளியில் பயணம் செய்த பெண்களில் அதிக நேரம் விண்வெளியில் பயணம் செய்த சாதனையை அவர் கொண்டுள்ளார். கிட்டத்தட்ட 7 முறை 50 மணி நேரம் 40 நிமிடங்கள் இவர் விண்வெளி நிலையத்தில் பயணம் செய்திருக்கிறார். இவர் 15ஆம் விண்வெளி பயணத்தில் இணைந்திருக்கிறார். 2012ஆம் ஆண்டில் 32ஆம் விண்வெளி பயணத்தில் விமான பொறியாளராக, பின்னர் 33ஆம் விண்வெளி பயணத்தில் தலைவராக பணியாற்றியிருக்கிறார். 2024ஆம் ஆண்டில் போயிங் ஸ்டார்லைனர் மூலம் அனைத்துலக விண்வெளி நிலையம் சென்ற இவர் முதல் பணிக்குழுவில் சென்றார். இவருடன் பயணித்தவர் சக விண்வெளி வீரர் புச் வில்மோர். இவர்கள் அந்த விண்வெளி நிலையத்தில், அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பல ஆய்வுகளை மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சுனிதா வில்லியம்ஸுடைய அந்த இளமை வாழ்க்கை, அவர்கள் பயணம் செய்த அந்த பயணம், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. அறிவியல் இளங்கலை பட்டம் பெற்றவர், புளோரிடா தொழில்நுட்பத்தில் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்றவர், இராணுவத்தில் பணிபுரிந்தவர். இராணுவத்தில் பணிபுரிந்து கப்பல் படை விமானியாக நியமிக்கப்பட்டு 1993 பட்டம் பெற்றவர். வளைகுடா போரில் 1993-94 அந்த வளைகுடா போரில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். 1992 செப்டம்பரில் புளோரிடாவை தாக்கிய ஆண்ட்ரூ சூறாவளி நிவாரண நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். இவர் 1998 தான் நாசாவுடைய விண்வெளி திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் 30க்கும் மேற்பட்ட விமான வகைகளில் பறந்திருக்கிறார். 3000க்கு மேற்பட்ட விமான நேரம், 3000 மணி நேரத்துக்கு மேல் பறந்திருக்கிறார்.
இவர் அதன் பிறகு 2017 கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்று அவர் தன்னுடைய 1998 ஆகஸ்டில் ஜான்சன் விண்வெளி மையத்தில் தனது விண்வெளி வீரர் பயிற்சியை தொடங்கியிருக்கிறார். இவர் 14ஆம் பயணக்குழுவில் சேர டிசம்பர் 9, 2006 அன்று டிஸ்கவரி விண் ஓடத்தின் மூலம் அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். இவர் ஏப்ரல் 2007 ரஷ்ய குழுவினர் சுழற்சி முறையில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், விண்வெளிக்கு சென்ற பிறகு அவருக்கு குதிரைவால் முடி இருந்ததாம். அந்த முடியை லாக்ஸ் ஆஃப் லவ் என்ற நிறுவனத்திற்கு நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். அதே போல சக விண்வெளி வீரர் சிக்ஜின் போதம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இவருடைய தலைமுடியை வெட்டியிருக்கிறார். அங்கே அதை STS 116 குழுவினரால் மீண்டும் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. அதாவது சாதனைகள் அப்படின்னு பார்க்கணும்னா மிகப்பெரிய அற்புதமான சாதனைகள். ஏப்ரல் 16, 2007 அன்று விண்வெளியில் மாரத்தான் ஓடியிருக்கிறார். 4 மணி 24 நிமிடங்களில் தன்னுடைய இலக்கினை இவர் அடைந்திருக்கிறார். அதே போல நவம்பர் 19, 2012 அன்று சக விண்வெளி வீரர்களான யூரி மாலென்செங்கோ மற்றும் அகிஹிகோ ஹோஷிடே ஆகியோருடன் இவர் பூமிக்கு திரும்பியிருக்கிறார். இவர்கள் விண்வெளி அந்த திட்டமானது சரியான முறையில் திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு. வணிக குழு திட்டம், விண்வெளி நடைப்பயணங்கள். இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மணி நேரம் 40 நிமிடங்கள் 7 விண்வெளி நடைப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். இவர் அனுபவம் வாய்ந்த விண்வெளி நடைப்பயணிகளின் பட்டியலில் 5ஆம் இடத்தில் பெற்றிருக்கிறார். இவர்கள் சொந்த வாழ்க்கை என்று பார்த்தோமானால், இவர் வில்லியம்ஸின் டெக்சாஸினை சேர்ந்த பெடரல் மாஸ்டரான மைக்கேல் ஜே வில்லியம்ஸை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் தொழில் முறையில் பழக்கமானவர்கள் என்றாலும் இவர்கள் டெக்சாஸின் புறநகர் ஹூஸ்டனில் வசிக்கின்றனர். நவம்பர் 12, 2010 அன்று நேஷனல் ஜியாகிரபிக் அலைவரிசையில் டாப் விஸ்பரர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இடம்பெற்றார். இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்றாலும் 2012ஆம் ஆண்டு வில்லியம்ஸ் அகமதாபாத்திலிருந்து ஒரு பெண்ணை தத்தெடுக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார். இவர் விண்வெளிக்கு சென்ற பொழுது கீதையினுடைய புத்தகத்தையும் ஒரு சிறு விநாயகர் படத்தையும் சமூசாவையும் கொண்டு சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையெல்லாம் அவர் சாதனைகள் என்று பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? உடல் நலம், மனநலம் இரண்டுமே ஒரு மனிதனுக்கு மிக மிக அத்தியாவசியமானவை. இவர் 9 மாதங்கள் 8 நாட்கள் திரும்ப வேண்டிய 9 மாதங்கள் அங்கே இருந்திருக்கிறார் என்றால், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்திருக்கிறார் என்றால், நான் ஏற்கனவே சொன்னதை போல உயிர் பேசை இல்லாத இடத்தில் உடல் பல மாற்றங்களை சந்திக்கும். வெப்பநிலை, அழுத்தம், சூழ்நிலைகள், வளிமண்டலம், காஸ்மிக் கதிர்கள், மற்ற அபாயகரமான கதிர்வீச்சுக்கள் இவையெல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த இடத்தில் இவர்கள் தன் உடல்நிலையை கவனித்து கொண்டு மனோதிடத்துடன் சாதித்து அந்த விண்வெளி ஓடத்திலிருந்து அவர்கள் கீழே இந்த பூமியில் இறங்கி புன்னகைத்த முகத்துடன் கையாட்டியபடி வருகிறார் என்றால் அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? பெண் குழந்தைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும், மனோதிடத்தையும் உடல் நலத்தையும் கொண்டால் வாழ்க்கையில் நீயும் சுனிதா வில்லியம்ஸை போய் சாதிப்பாய் என்று நாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லி, அம்மையார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பிள்ளைகளுக்கு கொண்டு செல்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அம்மையாரை கொள்ளுமாறு நாம் மாணவர்களுக்கு கேட்டுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொண்டேன். நன்றி. அருந்தமிழ் சங்கத்திற்கும் நேயர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.